இந்த வீட்டு வேலைகள்லாம் நம்ம எப்படி சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? நான் பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன், இல்லாட்டி நான் பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் வாஷிங் த டிஷ்ஷஸ். ரொம்ப சிம்பிள். இந்த துணி எல்லாத்தையுமே இந்த துணி துவைக்கிற கூடையில் போடு. இப்போது நான் இந்த துணி எல்லாத்தையுமே துணி துவைக்கிற கூடையில் இப்போதைக்கு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் புட்டிங் த க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பாஸ்கெட். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நான் வீட்டை கூட்டிகிட்ருக்கேன். பெருக்குதல், அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரி டேர்ம் யூஸ் பண்ணலாமா? ஐ எம் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னல்லாம் நிறைய தூசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூசெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் தட்டிகிட்ருக்கீங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் டஸ்டிங் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஜன்னலில் இருக்கிற தூசெல்லாம் நான் தட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் டஸ்டிங் த சோஃபா அப்படின்னா இப்போ சோஃபா மேலே இருக்கிற தூசெல்லாம் தட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு மோரார்லெஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இந்த வேண்டாத பொருள் எல்லாத்தையுமே நான் இப்போதைக்கு ஒழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா நாளைக்கு எனக்கு சண்டே, முதல்ல போயிட்டு வீட்டில் இந்த தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே ஏற கட்டணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் டீக்ளட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் டீக்ளட்ரிங் அப்படின்னா என்னென்னா, தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன், ஒழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறீங்களா? நான் துணி எல்லாத்தையும் துணி காய வைக்கிற கொடியில் காய போட்டுட்ருக்கேன். அதாவது துணி எல்லாத்தையுமே கொடியில் காய போட்டுட்ருக்கேன். இந்த துணியை காய வைக்கிறதுக்காக ஒரு கொடி ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு டேர்ம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கான ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.